போட்டிருந்தது. அதில் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 255. அதில் வந்து 127 வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஐபி எல்லாமே வந்து ரிசர்வ்ட் அட்ரஸ். ரிசர்வ்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம எங்கேயுமே வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன். ஸோ இப்போ வந்து 0.0.0.0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரவுட். டிஃபால்ட் ரவுட்டுங்கிறது வந்து ரவுட்டிங்கில் வரும். ஸோ இது நீங்கள் பின்னாடி நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து 0.0.0ங்கிறது வந்து டிஃபால்ட் ரவுட். நெக்ஸ்ட் வந்து 127.0.0.0 இது வந்து லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லூப் பேக் அட்ரஸ்னா இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன், நம்ம எங்கேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து 127.0.0.1 அப்படிங்கிற ஐபியை வந்து நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போட்டு பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது வந்து உங்கள் லேப்டாப்பில் உங்களுடைய என்ஐசி கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த லூப் பேக் ஐபி 127.0.0.1ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா உங்களுடைய என்ஐசி கார்டு வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 169.254.0.0 இது வந்து அபிபான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு எப்போ வந்து இந்த ஐபி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஹெச்சிபி சர்வர் வந்து ஐபி அசைன் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளைண்ட், நான் வந்து டிஹெச்சிபி சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். டிஹெச்சிபி சர்வர் வந்து எனக்கு எந்த ஒரு ஐபியுமே அசைன் பண்ணல அப்படின்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் சீரிஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசைன் ஆகும் 169.254.0.0 சீரிஸில். இந்த சீரிஸில் ஸோ அபிபாங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.255. ஸோ இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீ டிஃபைன். இதுவும் வந்து நம்ம வந்து எங்கேயுமே அசைன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ரிசர்வ்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன், நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பிசி இருக்குது. அந்த 4 பிசி வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். எல்லா டிவைஸ்க்குமே சென்ட் பண்ணுறது தான் வந்து ப்ராட்காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் வந்து நம்ம லேன் நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ண முடியும். லேன் நெட்வொர்க்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னா இந்த ஆஃபீஸ் 100 சிஸ்டத்துக்குமே நம்ம வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஸோ இதுக்குமே வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இருக்குது. இப்போ வந்து கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 126 நான் சொன்னேன். ஸோ அதில் பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏல 10.0.0.0 to 10.255.255.255. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஏவோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா அட்ரஸுமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் கிளாஸ் ஏல. அதே மாதிரி கிளாஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.0.0 to 172.31.255.255. இதுதான் வந்து கிளாஸ் பியோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ஸோ கிளாஸ் பியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 128 to 191. இதில் 172.16.0.0 to 172.31.255.255 இதுதான் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சி. கிளாஸ் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.0.0 to 192.168.255.255. இது வந்து கிளாஸ் சியோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். ரிமைனிங் இருக்கிற எல்லா அட்ரஸுமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் அட்ரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐஎஸ்பி வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து உங்கள் லேன் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சியோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ரிமைனிங் இருக்கிற எல்லா அட்ரஸுமே வந்து பப்ளிக் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஒன் சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ஏல வந்து 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ்ன்னு சொன்னேன் அண்ட் ரிமைனிங் 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்னு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் எப்படி நான் வந்து நெட்வொர்க் பிட்ஸு, ஹோஸ்ட் பிட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த்ரூ சப்நெட் மாஸ்க் மூலமாக தான் வந்து ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸு, எத்தனை பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்நெட் மாஸ்க் இல்லாமல் வந்து எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி. கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.0.0.0.
கிளாஸ் B ஓட சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.0.0 அண்ட் கிளாஸ் C ஓட சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.0. இது வந்து டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஃபார் கிளாஸ் A, கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C. ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஏக்கு வந்து நான் சப்நெட் மாஸ்க் வந்து டிஃபால்ட் வந்து 255.0.0.0ன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஏல எத்தனை பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ்? 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாமே நான் ஒன்றுன்னு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரிமைனிங் இருக்கிற ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்து 000ன்னு போட்டேன். ஸோ இதை அப்படியே வந்து நான் டெசிமல் ஃபார்மேட்டுக்கு எழுதுனேன் அப்படின்னா ஸோ இது வந்து 128, 64, 32, 16, 8, 4, 2, 1 டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 255. மீது எல்லாமே வந்து 000. ஸோ 255.0.0.0. ஸோ இப்போ கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0னா நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாமே வந்து 1ன்னு அப்ளை பண்ணிக்கணும். ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்து 0ன்னு அப்ளை பண்ணிட்டு அதை கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து சப்நெட் மாஸ்க் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கிளாஸ் பினா சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0 அப்படின்னா 16 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஸோ நெட்வொர்க் பிட்ஸ்னா எல்லாமே வந்து 1ன்னு அப்ளை பண்ணுவோம். ஹோஸ்ட் பிட்ஸ்னா எல்லாமே வந்து 0ன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.0.0. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சி. கிளாஸ் சியில் வந்து சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. ஸோ இதில் வந்து 24 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 8 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ அப்போ வந்து 24 பிட்ஸுமே வந்து நெட்வொர்க் பிட்ஸ் எல்லாமே 1ன்னு அப்ளை பண்ணுறோம். ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்து 0ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ இது அப்படியே கரஸ்பாண்டிங் டெசிமல் ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்படின்னா ஸோ 255.255.255.0 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் 85.100.200.150, 150.150.200.100, 200.200.200.0. ஸோ இது கொஸ்டின்ஸ். இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ இப்போ ஒரு நெட்வொர்க் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம ஒரு ஐபி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நெட்வொர்க் ஐடி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் இருக்கும், லாஸ்ட் ஹோஸ்ட் இருக்கும், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது நாலும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 85.100.200.150. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து இது மூணுமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இது மூணும் வந்து இந்த 4 வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். இதுக்கு வந்து நீ நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட், லாஸ்ட் ஹோஸ்ட், ப்ராட்காஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆக்டேட் வேல்யூ நீங்கள் செக் பண்ணுங்க 85. ஸோ 85 வந்து கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பியில் வருதா, கிளாஸ் சியில் வருதா? ஸோ 85 வந்து கிளாஸ் ஏல வருது. ஏன்னா கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் வந்து 1 to 126. ஓகே, ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன? டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. ஸோ 255.0.0.0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ இப்போ 8 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் பிட்ஸ்னா கான்ஸ்டன்ட், அந்த நெட்வொர்க்ல சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஹோஸ்ட் பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 85 அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்து 0வா போடுங்க. ஸோ 100, 200, 150 நீங்கள் கரஸ்பாண்டிங் டெசிமல் பைனரி ஃபார்மேட் வேல்யூ நீங்கள் எழுத வேணாம், எல்லாமே வந்து 0 போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 24 பிட்ஸ் வந்து நான் எல்லாமே வந்து 0 அப்ளை பண்ணிட்டேன். ரிமைனிங் இந்த ஹோஸ்ட் பிட் வேல்யூ வந்து என்னவா இருந்தாலும் நீங்கள் அதை கேர் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து எல்லாமே 0 அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் ஐடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெட்வொர்க் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன அதுக்குன்னா ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே 0வா பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க் ஐடி வந்து கிடைச்சிரும்.
ஸோ இப்போ வந்து நான் அப்படியே வந்து இது டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதுறேன். ஸோ அப்போ வந்து 85.0.0.0 இதுதான் வந்து நெட்வொர்க் ஐடி. கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து 85.100.200.150 ஒரு எக்ஸாம்பிள் ஐபி. இதுக்கு சப்நெட் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டேட் நீங்கள் செக் பண்ணுறீங்க, கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியான்னு. ஸோ இது வந்து கிளாஸ் ஏல வருது. கிளாஸ் ஏல வருதுன்னா டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0. ஸோ 255னா கிளாஸ் ஏல வந்து 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் பிட்ஸ்னா அது வந்து கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அதனால 85 வந்து டெசிமல் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ரிமைனிங் இருக்கிற 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே 0வா அப்ளை பண்ணுங்க பைனரி ஃபார்மேட்ல. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து டெசிமல் ஃபார்மேட்ல எழுதினீங்கன்னா 85.0.0.0 உங்களுக்கு வந்து நெட் ஐடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்ட் பிட்ல எல்லா பிட்டுமே வந்து 0வா வச்சுட்டு லாஸ்ட் ஆக்டேட் இந்த லாஸ்ட் பிட் மட்டும் 1ன்னு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஹோஸ்ட் பிட்ல லாஸ்ட் ஆக்டேட் லாஸ்ட் பிட் மட்டும் 1ன்னு அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஹோஸ்ட் பிட் எல்லாமே 0வா வச்சுட்டு அதை அப்படியே டெசிமல் ஃபார்மேட்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் இந்த நெட்வொர்க். ஸோ 85.0.0.1 இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட். ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் ஐடி வந்து நம்ம வந்து எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே அசைன் பண்ண மாட்டோம். ஒரு என்டையர் நெட்வொர்க்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் பின்னாடி வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்செப்ட்ஸில் வந்து இந்த நெட்வொர்க் ஐடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து அது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஜஸ்ட் நெட்வொர்க் ஐடிங்கிறது வந்து ஒரு என்டையர் நெட்வொர்க்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது நெட்வொர்க் ஐடி. இந்த எந்த ஒரு சிஸ்டத்துக்குமே நம்ம அசைன் பண்ண முடியாது நெட்வொர்க் ஐடியை.